இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஜாக்லினை கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. நீங்கள் தான் ஃப்ரான்ஸ்லேருந்து அயர்லாந்து வழியாக வந்தீங்கல்ல, அப்போவே ஃப்ரெஞ்சு கற்றுக்க வேண்டியதானே? ஃப்ரெஞ்சு சொல்லவா நான் உங்களை இங்கே கூப்பிட்டேன்? நான் உங்களை மாரல் கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களை மாரல் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டும் எந்த மாரலை டெவலப் பண்ணிக்கிட்டால் அவங்க கேமை நல்லா விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாரலை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே புரியுது பிக் பாஸ், இன்றைக்கி அநேகமாக பெரிய சண்டை வர அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் பண்ணிடுறேன். அதாவது பேசிக்கலி பிக் பாஸ் வந்து சண்டை மூட்டி விட்றாரு. சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த வீட்டிலையே நேர்பட பேசக்கூடிய ஒரு ரொம்ப கம்மியான ஆட்களில் நீங்களும் ஒருத்தர், 1-2 பேர் தான் நேர்பட பேசக்கூடியவங்க. அதில் நீங்கள் ஒரு ஆள். ஸோ உங்களை நான் நம்பி தான் இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சிருக்கேன். நீங்களும் திடீர்னு ரொம்ப நல்லவங்களாக மாறிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லினோட மூஞ்சி பார்க்கணும் அப்படி கொஞ்சம் சுருங்கி போச்சு. இருந்தாலும் பிக் பாஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த இதை கொடுத்துருக்காரு போல இருக்குது. ஸோ இப்போ ஜாக்லினுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கையில் கிடச்சிருக்கு. எல்லாரையும் அவங்கவுங்க மாரல்லாம் செம்மையாக வெளுத்து வாங்குவாங்க. ஏற்கனவே நேற்றுக்கே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ப்ரொவோக்கிங்காக தான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பிக் பாஸ் வேறு லீடு கொடுத்துட்டாரு. ஸோ டெஃபினட்டாக ஒருத்தர்கிட்டையும் அவங்கவுங்க தப்பை குத்தி காட்டுவாங்க. யாருக்கிட்ட சண்டை வருதோ இல்லையோ சௌந்தர்யா கிட்ட சண்டை வர போகிறது ஷுவர். ஏன்னா சௌந்தர்யா சும்மா கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க அதுக்கு மேலே மிச்சமாக கொடுப்பாங்க. டீச்சர்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே ப்ரமோவில் பார்த்தோம், சத்யா கூட செம்ம சண்டை வந்துருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி நிறைய ட்ராமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.